ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது சிபிஎஸ்இ 5th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்க்கான சாப்டர் 1 லார்ஜ் நம்பர்ஸ் பார்ட் 4. ஏற்கனவே பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3க்கான வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இந்த பார்ட் 4ல் என்ன பார்க்க போகிறோன்னா ரவுண்ட் ஆஃப் நம்பர்ஸை ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது நியரஸ்ட்டு 10, நியரஸ்ட்டு 100, நியரஸ்ட்டு 1000 வரைக்கும் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க உங்களுக்கு கொஸ்டினில். அதை எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நியரஸ்ட்டு 10 அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அதாவது கொடுத்துருக்கிற நம்பரை எழுதும்போது அதோட எண்டிங் எப்படி இருக்கணும்னா 10, 20 அப்படி முடிக்கணும். அதாவது 1 பிளேஸ் கண்டிப்பாக 0வாக இருக்கணும். நியரஸ்ட்டு 100னா கொடுத்துருக்கிற நம்பரை அப்படியே எழுதி அதோட எண்டிங் எப்படி இருக்கணும், 100, 200 அந்த மாதிரி இருக்கணும். அதாவது 10 1 பிளேசஸில் 0 இருக்கணும். நியரஸ்ட் 1000னா சேம், கொடுத்துருக்கிற நம்பர் எண்டிங் 1000, 2000 அப்படி முடியணும். 100, 10, 1 பிளேசஸ் எல்லாம் 0 வரும். இப்போ புரிஞ்சா நியரஸ்ட் என்னென்ன? இப்போது எக்ஸாம்பிள் வச்சு நான் ரவுண்ட் ஆஃப் எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். இப்போ இந்த நம்பர் எடுத்துக்கோங்க, 5627. இப்போது இதை நியரஸ்ட்டு 10க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். அப்படின்னா அந்த 5600 வரைக்கும் எழுதிட்டு அந்த 10 பிளேஸில் இருக்கிற நம்பர், அந்த நம்பர் எழுதுறதுக்கு முன்னாடி அதுக்கு பக்கத்தில் உள்ள நம்பர், அதாவது 1 பிளேஸில் இருக்கிற நம்பரை செக் பண்ணணும். அது 5க்கு மேலே இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னா இந்த 10 பிளேஸில் இருக்கிற 2 இருக்கு இல்லையா, அதை 3யாக மாற்றணும். 1 ஆட் பண்ணி 3யாக மாற்றணும். இப்போ இங்கே கொடுத்துருக்கிற நம்பரில் 1 பிளேஸில் 7 இருக்குது. 7ங்கிறது 5க்கு மேலே. ஸோ இந்த 2வை என்ன செய்யணும்னா 1 ஆட் பண்ணி 3ன்னு எழுதி 1 பிளேஸில் 0 போடணும். அவ்வளோதான். இப்போ அடுத்த இது நியரஸ்ட் 100க்கு மாற்றணுன்னா 5000 எழுதிட்டு 100 பிளேஸில் உள்ள நம்பரை எழுதுறதுக்கு முன்னாடி பக்கத்தில் உள்ள 10 பிளேஸில் என்ன இருக்குது, 2 இருக்குது. 2ங்கிறது 5வை விட சின்னது. ஸோ இந்த 6ஐ அப்படியே எழுதணும், சேஞ்ச் பண்ணாமல் எழுதிட்டு ரிமைனிங் பிளேசஸில் 0 போடணும். அதே போல் நியரஸ்ட் 1000னா 1000ல் உள்ள நம்பர் எழுதுறதுக்கு முன்னாடி பக்கத்தில் உள்ள நம்பரை பார்க்கணும், செக் பண்ணணும். செக் பண்ணும்போது அது 6 இருக்குது 5க்கு மேலே, அதனால் அந்த 5ஐ 6ஆக மாற்றிட்டு ரிமைனிங் நம்பர்ஸை 0வாக போடணும். இவ்வளோ தான். இன்னும் 2-3 எக்ஸசைஸ் பார்க்கலாம், பார்த்திங்கன்னா புரிஞ்சிடும். 27,232. இப்போ இதை நியரஸ்ட்டு 10 மாற்றணுன்னா 27,200 எழுதிட்டு, இப்போ நியரஸ்ட்டு 10னால அந்த 10 பிளேஸில் இருக்கிற நம்பருக்கு பக்கத்தில் உள்ள நம்பரை செக் பண்ணணும். அது 5க்கு கீழே இருக்குது. அப்போ அந்த 3 அப்படியே எழுதிட்டு ரிமைனிங் அந்த 1 பிளேஸில் 0. இதே நம்பரை நியரஸ்ட்டு 100னா 27,000 எழுதிட்டு அந்த 100 பிளேஸில் எழுதுறதுக்கு முன்னாடி பக்கத்தில் உள்ள நம்பரை செக் பண்ணணும். செக் பண்ணுனா அதுவும் 5க்கு கீழே இருக்குது. அப்போ இந்த நம்பரை சேஞ்ச் பண்ணாமல் எழுதிட்டு ரிமைனிங் பிளேஸில் 0 போடணும். இதே இது நியரஸ்ட்டு 1000னா அதே நம்பரை தான். நியரஸ்ட்டு 1000னா 20,000 எழுதிட்டு 7 எழுதுறதுக்கு முன்னாடி பக்கத்தில் உள்ள நம்பர் செக் பண்ணணும். அது 2, 5ஐ விட கம்மியாக இருக்கிறனால அந்த 7ஐ சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே எழுதிட்டு ரிமைனிங் பிளேசஸில் 0 போடணும். இது இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா நியரஸ்ட்டு 10னா அந்த 10 பிளேஸில் இப்போ 5627னா 20 மட்டும் சில பேர் எழுதுவாங்க புரியாமல், இல்லை 27 மாதிரி அந்த பிளேஸ் வேல்யூ எழுதுகிற மாதிரி எழுதுவாங்க. அது பண்ணக்கூடாது. ஹோல் நம்பரையும் எழுதி அந்த 10 பிளேஸில் இருக்கிற நம்பரை மட்டும் போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணணும். இவ்வளோ தான் விஷயம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா காமெண்ட்டில் போடுங்க, நான் டவுட்ஸை க்ளியர் பண்ணுறேன். இதோட சாப்டர் 1 முடியுது. சாப்டர் 2 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.